என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீதாம்மா. பேசி பேசியே என் வாழ்க்கையை இங்க கொண்டு விட்டுட்ட. நாம சொன்னதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய். அவ்வளவு பொய்யும் சொல்லிட்டு திரும்பவும் நீ சும்மா இருந்தியா? எனக்கே தெரியாம என்ன காரணமா வச்சு அவங்க மேல, அந்த குடும்பத்து மேல எவ்வளவு பொய் கேஸ் கொடுத்த, எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புன. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நாம செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் விவாகரத்து வேணும்னு கேட்டேன். என் வாழ்க்கைய பாத்துக்க எனக்கு தெரியும். இனிமே என் விஷயத்துல நீ தலையிடாத. இப்படியெல்லாம் பேசிட்டு மயில ரூம்குள்ள போயிடுவாங்க. வாழ்க்கையிலேயே முதலா அவங்க அம்மா கிட்ட தான் வாழ்க்கைய கெடுத்ததுக்கு காரணம் அவங்க அம்மா தான் ஆணி அடிச்ச மாதிரி பாக்கியம் மனசுல பதிகிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. மயிலு அவங்க அம்மா கிட்ட பேசினதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போடலாமா? மயிலுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெருசாகும். சரவணனும் மயில புரிஞ்சுக்கிற நாள் வரும். அஞ்சலி கண்டிப்பா இந்த தடவையும் சரவணனை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இதுதான் நடக்க போகுது. அடுத்து நம்ம கியூட் பேர் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமா? நான் நேற்றுக்கு சொல்லியிருந்த மாதிரியே கதிர் ராஜியை சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாரு. சென்னையில எக்ஸாம் இருக்கும், ராஜிக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக அவங்க கதிர் தான் கூட்டிட்டு போவாருன்னு அமைதியா இருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல கதிருக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, அதனால நீ பஸ்லயாவது ட்ரெயின்லயாவது போன்னு சொல்லி ராஜி கிட்ட சொல்லிடுவாரு. ஆனா பாருங்க, நம்ம மீனாவுக்கு இந்த நேரத்துலதான் ஒரு ட்ரைனிங் இருக்கும் சென்னையில. அதனால கோமதி இவனையெல்லாம் நம்பாதம்மா, மீனாவுக்கு சென்னையில ட்ரைனிங் இருக்கு, அவளும் இன்னைக்கு தான் கிளம்புறா, நீ அவ கூட போ அப்படின்னு சொன்னது ராஜியோட முகத்துல ஒரு 1000 வாட்ஸ் பல்பு எவ்வளவு பிரைட்டா இருக்குமோ அப்படி ஒரு சந்தோஷம். மீனாவும் ராஜியும் ஏற்கனவே கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகுவாங்க. சென்னையில போய் என்ன ஆட்டம் போட போறாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே மீனா செந்தில் கிட்ட நிறைய சுத்தி பார்க்க போறேன்னு செந்தில கடுப்பேத்துறதுக்காக வேண்டிய அப்படி சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே மீனாவும் ராஜியும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா சுத்துவாங்க. கூடவே சுத்தி பார்க்க போறது நாமளும் தாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லா நம்ம எல்லாருமே சேர்ந்து சென்னைய சுத்தி பார்க்க போறோம். அம்பிடுதே. ராஜி ஐஏஎஸ் படிக்காங்களோ, ஐபிஎஸ் படிக்காங்களோ, எக்ஸாம் எழுதுவாங்களோ எழுத மாட்டாங்களோ, ஆனா ஜாலியா நம்ம கூட ஊர் சுத்த போறாங்க.